இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மழை எவ்வாறு மேகங்களால் உருவாக்கப்படுகிறது, பாக்டீரியாவால் மழையை உருவாக்க முடியுமா, இடி மின்னல் எவ்வாறு உருவாக்கப்படுகிறது, அதற்கு பின்னால் இருக்கும் சயின்ஸ் என்ன. மழைனா என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வளிமண்டலத்தில் இருக்கும் நீராவியானது ஒடுங்கி நீர்ம நிலையை அடைந்து ஈர்ப்பு விசையின் காரணமாக கீழ்நோக்கி விழும் அளவுக்கு கனமாகி நீர்த்துளிகளாக நிலத்தை வந்து அடைகிறத தான் நம்ம மழைன்னு சொல்கிறோம். இந்த மழை எவ்வாறு ஏற்படுகிறது? முதலில் நீரானது கடலில் இருந்தும் பிற நீர்நிலைகளில் இருந்தும் சூரியனின் வெப்பத்தால் ஆவியாவதின் மூலம் நீரானது நீராவியாக வானை நோக்கி மேலெழுந்து செல்லும். இந்த நீராவியானது மேலே செல்ல செல்ல வெப்பநிலை குறைவதனால் ஒடுக்கமடைந்து சிறு நீர்ம துளிகள் உருவாகுகின்றன. அவை ஒரு தொங்கல் நிலையில் மேகங்களை உருவாக்குகின்றன. இந்த மேகங்கள் ஒரு குறிப்பிட்ட உயரத்தை அடைந்து கிராவிட்டி மற்றும் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் எந்த இடத்தில் சமநிலையை அடையுதோ அந்த இடத்தில் அதிக நீராவியால் ஒரு பெரு மேகங்களாக நமக்கு காட்சியளிக்கிறது. இந்த மேகங்கள் குளிர்வடையும் போது மேலும் ஒடுக்கமடைந்து பெரிய நீர்த்துளிகளாக மாறுகின்றன. இந்த நீர்த்துளிகளின் எடை அதிகரிக்கையில் புவியீர்ப்பு விசை காரணமாக மேகங்களில் இருந்து நீரானது துளிகளாக பூமியின் நிலப்பரப்பில் விழும்போது அதை நம்ம மழைன்னு சொல்லலாம். மழை விழும்போது மொத்த நீரும் நிலத்தை அடைவதில்லை, அதில் ஒரு பகுதி நீராவியாகி விடுகிறது. இதில் விஷயம் என்னென்னா, பாலைவனம் போன்ற பகுதிகளில் மொத்த நீரும் ஆவியாகி விடுவதும் உண்டு. மழை பெய்ய வைக்கும் பாக்டீரியாக்களை அமெரிக்காவின் மொண்டானா மாநில பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். இந்த பாக்டீரியாவால் வறண்ட பகுதிகளிலும் மழை பெய்விக்க முடியும். தாவரங்கள் மேல் படரும் பாக்டீரியா காற்று மூலம் விண்ணுக்கு செல்கிறது. இந்த பாக்டீரியாக்கள் என்ன பண்ணுன்னா, தன் மீது ஒரு ஐஸ் மாதிரி ஒரு படலத்தை உருவாக்கி அந்த ஐஸ் கட்டிகள் மழை மேகங்களாக மாறுகின்றன. ஒரு சில குறிப்பிட்ட வெப்பநிலையில் மழையாக பொழிகின்றன. இந்த பாக்டீரியாக்கள் உலகம் முழுவதும் எல்லா பகுதிகளிலும் காணப்படுகின்றன. மழை பெய்யும் காலங்களில்தான் இவை பெருகி வளர்கின்றன. இவை 83 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலைக்கு உட்பட்ட இடத்தில் மட்டுமே வளர முடியும். தற்போது உலகம் வெப்பமயமாகி வருவதால் இந்த பாக்டீரியாக்கள் அழியும் நிலை கூட ஏற்படலாம் என்று விஞ்ஞானிகள் செயற்கை முறையில் இதை உருவாக்குவது குறித்து ஆராய்ந்து வருகிறார்கள். இடி என்பது காற்றில் உள்ள மூலக்கூறுகளுடன் மேகங்கள் உராய்வதால் வானத்தில் மின்சாரம் உண்டாகி பூமியில் பாயும் போது உண்டாகுகிறது. இடி மின்னல் இரண்டும் ஒரே நேரத்தில் ஏற்பட்டாலும் மின்னல் தான் முதலில் நம் கண்களுக்கு தெரியும். இதற்கு காரணம் என்னன்னா, ஒலியின் வேகம், அதாவது சவுண்டு ஒரு நொடிக்கு 300 மீட்டர் மட்டுமே பயணிக்கும் மற்றும் ஒலியின் வேகம், அதாவது லைட்டின் வேகம் ஒரு நொடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் பயணிக்கும். மேகங்களில் இருக்கும் அணுக்கள் உராய்வின் காரணமாக அந்த அணுக்களில் இருக்கும் எலக்ட்ரான் சார்ஜ் செய்யப்படுகிறது. இந்த சார்ஜ் பண்ண எலக்ட்ரான் பாசிட்டிவ் எனர்ஜியை தன் பக்கமாக இழுக்கிறதன் மூலம் எலக்ட்ரான் இடம்பெயர்கிறது. இந்த நிகழ்வின் போதுதான் மழை பொழியும் போது வானத்தில் நம்ம அதிக வெளிச்சத்தோடு பார்க்கிறோம். இதை நம்மளால் சின்ன சின்ன மேகங்களில் கூட பார்க்கலாம். இதை எளிய முறையில் நம்ம எப்படி பார்க்கலாம்னா, சின்ன பேப்பர் பீஸ் அண்ட் சீப்பை எடுத்துக்கலாம். இந்த உலகத்தில் எல்லாமே அணுக்களால் ஆனப்போ இந்த சீப்பு அண்ட் பேப்பர் இரண்டும் சார்ஜ் பண்ணப்படலைன்னு நினச்சிக்கோங்க. இப்போ இந்த சீப்பை நம்ம தலையில் வைத்து நல்லா தேய்ச்சோம்னா அந்த சீப்பில் இருக்கிற எலக்ட்ரான் சார்ஜ் பண்ணப்பட்டு பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாம் தன் பக்கமாக இழுக்க ஆரம்பிக்கும். இப்போது இந்த சீப்பை அந்த பேப்பர் பக்கம் கொண்டு போனோம்னா அந்த பேப்பர் சீப்பை நோக்கி இழுக்கப்படும். இதே செயல்முறை தான் மேகங்களில் ஏற்படும். மேகங்கள் நிறைய தூசி துகள்களால் ஆனது. அது ஒன்றோடொன்று உராய்ச்சி கொள்ளும் போது மேகங்கள் நெகட்டிவ் எனர்ஜியால் நிரப்பப்படும். இந்த மேகங்கள் பாசிட்டிவ் எனர்ஜியை தன் பக்கமாக இழுக்கும்போது எலக்ட்ரான்ஸ் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயரும். இந்த செயல்முறையின் போது அதிக வெளிச்சமும் சத்தமும் ஏற்படும். இதை தான் நம்ம மழை பொழியும் போது இடி மின்னலாக பார்க்குறோம். இதில் இடின்னு நம்ம எதை சொல்லலாம்னா, எலக்ட்ரான்ஸ் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது காற்றில் அதிர்வலைகள் ஏற்பட்டு வெப்பமாக்கப்பட்டு திரும்ப அந்த காற்று குளிர் வைக்கப்பட்டு அழுத்தப்படும் போது அதிக சத்தம் ஏற்படுத்தப்படுகிறது. இதை தான் நம்ம மின்னல் வந்த அப்புறம் சவுண்டாக நம்மளால் உணர முடியுது. இதெல்லாம் ஒரு சில ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயே நடந்து முடிஞ்சிடும். இந்த வீடியோ மூலமாக ஓரளவு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்களோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இல்லை இந்த வீடியோவில் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.